பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நெருக்கம் ஒடுக்கம் வர அனுமதிக்காதீர்கள். ஆதார வசனம் 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரம்பரையாக கிறிஸ்துவர்களாக இருப்பவர்களுக்கும் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. புதிதாக வந்தவர்கள் பக்தி வைராக்கியம், ஆன்மீக தாகம், சபை ஒழுங்குகளை கடைப்பிடிப்பது, வேதம் வாசிப்பது, ஆண்டவரை தேடுவது, ஜெபிப்பது இதில் சற்று அவர்களை விட தீவிரமாயிருப்பார்கள். ஆண்டவரும் இவர்களை ஊக்குவித்து பதில் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு பக்தி இல்லை என்பதல்ல, நம்ம அப்பா தானே என்ற ஓய்வான போக்கு. எப்பொழுதும் தம்மை தேடுவதில் அனலாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரின் விருப்பம். ஒரு நெருக்கம் என்று வருகிற போது பரம்பரையான ஆண்டவரின் மக்களுக்கு தெரியும் நம்முடைய லெத்தாஜிக்கான மனப்போக்கு தான் என்று. உடனே மும்முரமாக ஆண்டவரை தேடுகிறார்கள் முழு மனதோடு. கர்த்தரும் இறங்கி கிரியை செய்து விளக்குகிறார், சமாதானம் தருகிறார். இது இன்று மட்டுமல்ல, அக்காலத்திலிருந்தே அவ்வப்பொழுதும் நடந்துதான் வருகிறது. வேதத்தில் நிறைய சாட்சிகள் உண்டு. கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு ஆவியானவர் சொல்கிறது, ஒவ்வொருவரையும் நெருக்கத்தினால் உற்சாகப்படுத்துவதும் ஆவிக்குரிய எழுச்சி உண்டாக்குவதும் பின் குளிர்ந்து விடுவது நல்லதல்ல. நஷ்டத்தை ஏன் ஏற்க வேண்டும்? எப்பொழுது ஜெபத்திலே தரித்திருந்து விழித்திருங்கள் என்கிறார். இப்படி இருக்கும்போது நெருக்கங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிறார். 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களையாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்றார். வெளிப்படுவார் என்றால் இதோ நான் வந்துவிட்டேன் என்னை பார் என்பதல்ல. உங்களுடைய எல்லைகளில் எதில் அவர் கரம் இறங்க வேண்டுமோ, வல்லமை விளங்க வேண்டுமோ அதிலே இறங்கி கிரியை செய்து அற்புதமாக மாற்றப்படும். விட்டுவிடுவார் என்றால் அவரது பிரசன்னம் விலகி போய்விடும் என்பது மாத்திரமல்ல, பிசாசின் ஆளுகை வந்துவிடும். இது டேஞ்சர். சவுல் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால் ஆவியானவர் விலகிவிட்டார். பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. பாருங்கள், இது தெரியாமலேயே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இதுதான் பரிதாபம். ஆக தேவனை தேடுவதில் சுணக்கமே இருக்கக்கூடாது. இதை நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இது சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் இருந்தால் தேடுவது, இல்லை என்றால் விட்டு விடுவது, பின் இப்படியும் சொல்லுவது அவருக்கு தெரியும் என்று. எனக்கு எத்தனை வேலை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்கள் தான் கொஞ்ச காலத்திலேயே டாக்டரிடம் மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறார். இது நான் பயமுறுத்தலாக சொல்லவில்லை, ப்ரூஃபாக சொல்லுகிறேன். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்தில் பேசப்படும் ஆசா நல்ல ராஜா தான். மேடைகளை அகற்றினான், தேசத்தில் அருவறுப்புகளை எல்லாம் நீக்கினான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போது நெருக்கம் வந்தது. சுற்றி இருக்கும் ஜனங்கள் நெருக்கினார்கள். இந்த நெருக்கத்திலே தேவனை முழு மனதோடு தேடினார்கள். ஆசாரிய ஊழியம் ஒழுங்குபடுத்தப்பட்டது, வேதம் வாசிக்கப்பட்டது, என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் ஒழுங்கு இருந்ததோ பழைய நிலை எல்லாம் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் தனது வல்லமையோடு வெளிப்பட்டார். சுற்றிலும் அமெரிக்கை சமாதானத்தை கட்டளையிட்டார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியதால் பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவனது 2 கண்களையும் குருடாக்கி அவனை வேடிக்கை காட்டும் நபராக மாற்றினார்கள். பொல்லாத நெருக்கம். சிம்சோனை 3000 பேர் மேலாக கூடியிருந்த இடத்தில் கொண்டு வந்து 2 தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள், அவனை வேடிக்கை காட்டுவதற்காக. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்றார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரை. ஆவியானவர் வல்லமையால் அவன் மேல் இறங்கினார். தூணை பலமாய் சாய்த்தான். அவ்வளவு பேரும் அடித்தார்கள். வெற்றிதான். ஆனால் இவனும் அடித்தானே, வாழ்வு போயிற்றே, என்ன பிரயோஜனம்? 2 நாளாகும் 33ஆம் அதிகாரம் மனைசையை பற்றி. இவன் எசேக்கியா ராஜாவினுடைய மகன். எசேக்கியா ராஜா அற்புதமான ராஜா. இவனோ பொல்லாதவன். ஆண்டவருடைய ஆலயத்திலேயே விக்கிரக சிலையை ஸ்தாபித்தவன்.
என்னெல்லாம் பொல்லாங்கு செய்யணுமோ அத்தனை செய்தார். கர்த்தர் மனேசையோடு அவனுடைய ஜனத்தோடு பேசின போது அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனேசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே அறிந்து கொண்டார். 2 நாளாக 33:9 10 13 வரை வாசித்து கொள்ளுங்கள். என்ன பிரயோஜனம்? நஷ்டம்தானே மக்களே. இந்த சாட்சிகளெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நெருக்கத்திலேயும் கர்த்தரை கூப்பிட்டால் ஜெபித்தால் நிச்சயம் உதவி செய்கிறார். ஆனால் அந்த நெருக்கத்தினால் வந்த நஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதே, இது நமக்கு அவசியமே இல்லை. பாருங்கள், எப்போதும் அவரை தேடுவதில் முதன்மையானதாக நேரத்தை தெரிந்தெடுத்து தேடுங்கள். இதைத்தான் மத்தேயு 6:33 சொல்லுகிறது. நீதிமொழிகள் கூறும் அறிவுரைகளெல்லாம் பாருங்கள், கிருபையும் சத்தியமும், அதாவது தேவ வார்த்தைகள் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அதாவது எல்லா நாளும் எல்லா காரியங்களிலும் அவரை நினைத்துக்கொள். என் கட்டளைகளை கைக்கொள், அது பாரமானவை அல்ல, அப்பொழுது பிழைப்பாய். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதத்தில் சொல்லாத இடம் ஏது? அவரை தேடுவதில் மகிமைப்படுத்துவதில் ஒரு குடும்பத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒரு ஒழுங்கை கடைப்பிடிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சில ஒழுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளிலேயே அது தேவ பயத்தோடு வளர வேண்டும். 5 விளையாது 50 விளையாது. பின் பார்த்துக்கெல்லாம் பெரியவங்களானால் கற்றுக்கொள்வார், முடியவே முடியாது. குழந்தையிலேயே கற்றுக் கொடுங்கள். இதில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் இருக்கும் பட்சத்தில் பரம்பரையாய் நெருக்கம், வேதனை, சலனம், ஒடுக்கம், சிறுமை என்பதற்கு இடமே இல்லை. கர்த்தரை முதலில் வையுங்கள், முக்கியமாக கருதுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் சீராக, சிறப்பாக, வளமையாக, கொழுமையாக, நேர்த்தியாக, ஆரோக்கியமாக அமையும். பாருங்கள், செய்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை தேடுவதில் மகிமையை செலுத்துவதில் ஒரு நாளும் தொய்வு இல்லாதபடி இருக்க கிருபை தார். உங்களை முன்னிறுத்தி பின் செல்வோம். உமக்கு பிரியமாய் நடக்க விருப்பம்தான். உமது நல்ல ஆவியானவர் எங்களை செமையான வழியில் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.